எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம சியூடி யூஜி சீரிஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அவங்க எல்லாருக்குமே தெரியும் நமக்கு ரிசல்ட் வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் அது கூடவே அவங்க டாப் ரேங்கிங், ஸ்கோர் இது எல்லாமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டைம்ல நமக்கு நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம எந்த யூனிவர்சிட்டிலாம் எய்ம் பண்ண போறோம் நம்ம பார்க்கணும். அண்ட் பேஸ்ட் ஆன் அவர் மார்க் ஆஸ் வெல், கரெக்டா? ஸோ அதில் மெயினா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த யூனிவர்சிட்டி சியூடி யூஜி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஸோ சியூடி யூஜி மூலமா தமிழ்நாட்டில் இருக்க எந்த யூனிவர்சிட்டியில் நம்ம அட்மிஷன் போடலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நமக்கு ஒரு 5 யூனிவர்சிட்டிஸ் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. என்டிஏ கொடுத்துருக்க அஃபிஷியல் லிஸ்ட் படி அதை என்னென்னு பார்க்கலாம். அந்த யூனிவர்சிட்டி கேன் பி இது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், ஸ்டேட், அதர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆர் டீம். ஸோ அந்த கேட்டகரி வைஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. ஸோ இதில் தமிழ்நாடு இல்லாமல் நான் பாண்டிச்சேரி டெரிட்டரியுமே வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுவே வந்துட்டு நியர்பைனால. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, நம்மளோட சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, இது ரெண்டும் நமக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கேட்டகரியில் வருது. ஸோ இப்போ வந்துட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அங்கே நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு அங்கே எந்தெந்த கோர்சஸ் இருக்குது, ஸோ அந்தந்த கோர்சஸ்க்கு எந்த பேப்பர் அங்கே எலிஜிபிளாக இருக்குது, கட் ஆஃப் இந்த மாதிரி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரியுமா, எங்கே போய் பார்க்குறதுனா, ஃபர்ஸ்ட் நம்ம என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போனாலே யூனிவர்சிட்டிஸ்ன்னு ஒரு ட்ராப் டவுன் இருக்கும்ல, அதில் நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா இங்கே சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுன்னு இருக்கா, அந்த ஹைப்பர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா அவங்க உங்களோட எலிஜிபிலிட்டி சொல்லுவாங்க. இங்கே கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இருக்காது, பட் உங்களோட 12th ஸ்டாண்டர்டோட எலிஜிபிலிட்டி, பேசிக் எலிஜிபிலிட்டி, சியூடி யூஜிக்கு முன்னாடி நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும், அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ இப்படி வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, பிஎஸ்சி ஹானர்ஸில் வந்து நமக்கு கெமிஸ்ட்ரி கொடுக்குறாங்களா, அதுக்கு என்ன பேப்பர்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும்னா கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பயாலஜி. ஓகே, இந்த காம்போவில் நீங்கள் எடுத்துருக்கணும். அண்ட் வேற என்ன உங்களோட எலிஜிபிலிட்டியாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சியூடி யூஜியில் இந்த பேப்பரில் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். ஆப்வியஸாக நீங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணும் போது அதுக்கேற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10th ++2 நீங்கள் முடிச்சிருப்பீங்களா, மினிமம் 60% இருக்கணும். இஃப் இன் கேஸ் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா, ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ஓபிசி என்சிஎல் இருந்தீங்கன்னா 55%. அந்த மாதிரி உங்களோட கேட்டகரி வைஸ் இந்த பர்சன்டேஜும் நீங்கள் கண்டிப்பாக வச்சிருக்கணும். நீங்கள் என்னதான் சிஇடி யூஜியில் நல்ல ஸ்கோர் வச்சிருந்தாலுமே 12th நீங்கள் இந்த கொடுத்துருக்க மினிமம் மார்க் இல்லைன்னா யூ ஒன்ட் பி எலிஜிபிள். ஓகே, ஸோ அது எல்லாமே வெரிஃபை ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோடனே ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு சாம்பிளுக்கு தான். இந்த மாதிரி எல்லா யூனிவர்சிட்டிக்குமே நீங்கள் அந்த என்டிஏ கொடுத்துருக்க அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் என்டிஏ வெப்சைட்டில் பார்க்கலனாலும் இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு இருக்குன்னா அவங்களோட ஓன் வெப்சைட்லேயே அழகாக வந்துட்டு சியூடிக்கு என்ன கோர்ஸ், சியூடி பிஜிக்கு என்னெல்லாம் கோர்ஸ் தரும், அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ வேறு என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே அகெயின் 4 years கோர்ஸ் பயோடெக்னாலஜியில் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா கோர்ஸுமே இருக்குது. ஐம் நாட் கோயிங் டு கால் அவுட் ஒன் பை ஒன். ஸோ பிகாஸ் இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட் எந்த யூனிவர்சிட்டியில் தமிழ்நாட்டில் இருக்குது அதை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ ஸ்டக் பண்ணி ஏதாவது கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு பாருங்கள். ஸோ நம்ம வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பற்றி பார்த்தோமா, 2 யூனிவர்சிட்டி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்க எல்லா யூனிவர்சிட்டியுமே டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தான் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் டீம்டு யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் அவினாஷி லிங்கம் இன்ஸ்டியூட் ஃபார் ஹோம் சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஃபார் விமன், இது வந்துட்டு விமன் காலேஜ், இது மட்டும் கோயட் கிடையாது. ஓகேங்களா? கோயம்புத்தூரில் இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு சென்னையில் இருக்க எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் த காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட். ஓகே, இது எல்லாமே டீம்டு யூனிவர்சிட்டி கேட்டகரியில் நமக்கு சியூடி யூஜி கீழே நமக்கு அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கரெக்டான லொக்கேஷன்லாம் பார்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர்எம்லேயே நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குல்ல, ஸோ இங்கே அவங்க நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறது எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக அவங்களோட வெப்சைட்குள்ளே போயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்தெந்த யூனிவர்சிட்டிலாம் வந்துட்டு சியூடி யூஜிக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டாப் 10 யூனிவர்சிட்டிஸ் அந்த சியூடி யூஜி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you all in the next video. Bye.